ஹாய் கைஸ், நாங்கள் அடிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் அந்த நான் லட்சக்காரன் சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எபிசோட் 4 வந்து பார்த்துருப்போம், நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஒரு மைண்ட் ஷாஃப்ட். அதை வந்து கிளிஃப்னு சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போவோம் இந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே. அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்பைடர் என்னை அடிச்சிருச்சுங்க. அதை விட மாட்டேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா என்னையாவே கடிச்சு வச்சிருச்சு. ஃபுல்லாக ஸ்பைடருங்க. இது சரியான விஷம். சரி, இந்த இதில் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸ்வாடை வச்சு தான் உடச்சிட்டு போக முடியுங்க கண்டிப்பாக. ஐயோ, அது மேலே கொஞ்சம் வருஷனாவே போதுங்க. இதான் இது. ஓகே, எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டே இருப்போம். உள்ளே நம்ம நிறைய ஸ்பானர் இருக்குங்க. ஓ, ஏதோ ஸ்பானர், அந்த சிலந்தி ஸ்பானராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை உடைக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஹெச்பி ஃபார்ம் பண்ணலாம் இதில். இங்கே கேவ் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, விடுங்க. அப்படியே வச்சுட்டு நம்ம இதை டார்ச் வச்சு சுற்றி வச்சுட்ருவோம். அப்போ தான் ஸ்பான் ஆகாது கண்டிப்பாக. ஓகே, எல்லாத்தையும் உடச்சிட்டு உடச்சாச்சுங்க. அப்படியே உடச்சிட்டு நம்ம இதை டார்ச் வச்சு விட்ருவோம். ஓகே, எல்லா இடத்துலையும் டார்ச். அவ்வளோதான். இது இனிமேல் ஸ்பான் ஆகாது. உடச்சிருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை. ஓ, ஜாம்பிஸ் இருக்குது அந்த பக்கம். இந்த பக்கம் போவேன்னா இந்த பக்கம் போவோம். ஓ, இங்கே போகுது பாருங்கள், எவ்வளோ இடம் பாருங்க நீ. ஓ யோ இங்கே வில்லேஜர் ஜாம்பிலாம் இருக்குங்க இங்கே. ஓ, இந்த வேற போட்டு நம்மளை போட்டு காடு பேத்திட்டு காய்ஸ். ஓ, நிறைய மாப்ஸ் இருக்காங்க இங்கே இந்த பக்கம். மாப்ஸு நிறைய பேருங்க. மாப்ஸு வாங்கடா டேய், உங்களெல்லாம் அடிச்சுக்கொள்டி. அவன் அடித்தா இவன் அடிக்கிறான், இவன் அடித்தா அவ்வளோதான். சாவுங்கடா போட்டு நம்மளை இது பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கணும். ஏன்னா இந்த இடத்த நான் பார்த்து வைக்கல. நம்ம இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் கீழே போட்டு இப்போ ஆஹா ஃபுல்லாக உள்ள வந்துடுது. ஓகே, நம்ம இங்கே ஒரு ஸ்பானர் இருக்குங்க. ஓகே, இந்த இடத்துலையும் டார்ச் வச்சு விட்ருவோம். இந்த எலும்புக்கூடு ஸ்பானர் இருக்குது இங்கே. வேற இங்கே. ஆஹா, இங்கே வரானா? டே ஏண்டா போட்டுண்ணா டே, சாவுடா நீலாம் போட்டு. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் உள்ளே போவோம். நம்ம தொடர்ந்து ஏதாவது கிடைக்குதா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆஹா, டெட்டண்டா. சரி, அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் போயிட்டு நம்ம இதெல்லாம் இருக்குது. டைமண்ட் கிடச்சிருச்சு. நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த டைமண்டை எடுத்துக்குவோம். ஆஹா, நான் நினச்ச மாதிரியே. ஐயோ, ஓ, கொஞ்ச நேரத்தில் இது ஸ்டோன் பிக்கர்ஸ் வச்சு தோண்டியிருப்பேன். நல்ல வேலை பார்த்துட்டு. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? ஆஹா, கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆஹா, இடம் வேற பத்தலையா? இதை வேற தூக்கி போடுறா. இதை தேவையில்ல சீட்ஸ்லாம் இருக்குது. 6 கிடச்சிருக்குங்க நமக்கு. 6 சாமி 6 கிடச்சிருக்கு நமக்கு. விடுங்க, நம்ம இந்த மாதிரி நிறைய கிடைக்க போகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக. இங்கே ஏதாவது இருக்கா? நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக டைமண்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. நம்புங்க, டைமண்ட் கிடைக்கும். அயன்ஸ் நிறையா இருக்கும். ஆஹா, இருட்டாக இருக்கே. டெட்டண்டு. அதானே பார்த்தேன், என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்த்தேன். டெட்டண்டு. ஓ, தண்ணி இப்போதாங்க உடச்சிருக்காங்க எவனும். ஓ, சரி, ஓகே, நம்ம இந்த டேட் வச்சு இந்த பிளாங்க்ஸ் வச்சு மூட பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் ஏதாவது இருக்கலாம் கண்டிப்பாக. ஓ, என்னடா இது? டேய் போட்டு இந்த இடத்த ஏங்க விடுங்க. இந்த இடத்த பார்க்கலாட்டி அப்புறம் வேறு இடத்த போய் பார்ப்போம் நம்ம. ஏன்னா இந்த இடம் தனியாக இருந்து அப்புறம் நான் இதே எடுத்துக்குவோம். அந்த என்னது இது? ஓ, இடம் வேறு பத்தலை. இந்த இதெல்லாம் தூக்கி போட்டு தேவையே கிடையாது. இதெல்லாம் டே ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, விடுங்க. அப்புறம் நம்ம இந்த இதில் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த செஸ்ட்டில் ரெஸ்டோன் இருக்குது. கன் பவுட்ரு இங்கே தான் இருக்குது. இந்த கன் பவுடர் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு சஸ்பெண்ட் அது
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அது என்ன அது எது கண் போடோ இது தெரியாமல் தொட்டுருந்தியா டீ விடுறா டே சாமி டே போகிறடாங்கிட்டு சார் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொண்டிருப்பாங்க நம்மளை. ஓகே நம்ம வந்து அடுத்த இது என்னது பம்கின் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சேடில் எடுத்து வச்சுக்கோம். சேடில் நமக்கு தேவை கண்டிப்பாக. ஏன்னா சேடில் இருந்தால் குதிரை மேலே நம்ம சவாரி பண்ண முடியும். ஓகே நம்ம அந்த ராயன்லாம் போட்டு வச்சுருவோம். தேவையில்லை அதெல்லாம் நீ. ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் தான் வந்தோமா. ஓகே நம்ம வந்து இது மச்சேஸ் வேற. ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் தான் வந்தோமா. இந்த என்னடா தெரில விடுங்க. நம்ம கீழே போதுங்க. டெட்டண்டா இல்லை டெட்டண்டு கிடையாது. டெட்டண்டு தாங்க விடுங்க. நம்ம அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வச்சாயின்னு தெரில. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறாங்களா. நம்மளையே கண்ணு ஃப்யூஸ் ஆக்கிற பார்க்குறாங்க. ஓகே நம்ம வந்து இந்த இது டெட்டண்டா இல்லை ஆமாம் டெட்டன் தான். என்னடா நீங்கள் போட்டு ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொடுத்து முடிச்சிட்டாங்க போல். 6 டைமண்ட் தானோ. டீ நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டேன்டா இந்த இடத்துல. என்னடா சரி விடுங்க பார்ப்போம். நான் கிளிஃப் பெருசு தான் கொஞ்சம் இல்லை பெருசு தான். நம்ம வந்து அங்கே நிறைய இடத்துல போய் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல போய் பார்க்கல ஆனால் வந்துட்டாங்கல. என்னடாவே அது ஆக்ஸா என்னது? இதுவா என்னது சவலை வச்சுட்டு வரான் இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரில. எவனோ கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆயுதத்தை. பார்த்தீங்களா எப்படி இடம் இருக்குண்டு. இதிலெல்லாம் தப்பிச்சு நம்ம போகணும் கைஸ். கண்டிப்பாக டைமண்ட் கிடைக்கும். டைமண்ட் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் வீடியோவில். ஏன்னா வந்து இந்த கிளிஃப் பெருசு வீடியோ பெருசாக போச்சுன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக வீடியோ நான் ரிலீஸே பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ற சொல்லுங்கன்ட்டு உள்ள விழுந்துட்டேன். சரி ஓகே வந்து நம்ம இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்பானரா? ஆமாங்க ஸ்பானர் இருக்குது இந்த இடத்துல. சரி நம்ம வந்து ஐயோ நம்மள பார்க்கல. நம்மளை அடிப்போம். அதை அடிச்சிருங்க. ஐயோ செத்துனா அவ்வளோதாங்க. சாப்பிட்றாடே மறுபடியெலாம் வர முடியாதுடா இந்த இடத்துக்கு. ஐயோ போடா ஒரு ஹெல்த்தில் தப்பிச்சிட்டேங்க. இன்னொன்று வருதுங்க. ஐயோ வந்துருச்சு. ஐயோ போட்டு நம்மளை பார்க்குதுங்க. நான் அப்படியே வந்து மேலே வந்துட்டேன். அப்படியே அந்த பிளாக்கை மேலே வச்சுட்டு மறுபடியும் வந்ததுக்கடுத்து இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. அதை எடுத்துக்குவோம். ரெட் ஸ்டோன் நானா இந்த வாட்டி நிற்க மாட்டேன்டா அந்த இடத்துல. பாருங்கள் எப்படி கீழே விழுகுதுண்டு. ஃபுல்லாக அந்த நம்மளை கீழே விழுகிறதுக்கே ட்ராப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தாச்சு. ஒன்றும் இல்லை. மாப்ஸ் வர இடத்துல தாங்க கண்டிப்பாக டைமண்ட்ஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே தான் வச்சுருப்பாங்க. சரி ஓகே நம்ம மறுபடியும் போவோம். டார்ச் வச்சுக்கிட்டே போவோம். இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. என்னடா சுற்றி ஒரே இடத்துக்கு வர வைக்கிங்க. நான் கீழே பார்த்து போகிறேங்க. ஏன்னா ஏதாவது திடீர்னு வச்சு என்னது இருக்கா இடம். இப்படி என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா இந்த இடத்துல. சரி நம்ம வந்து இந்த இடத்த போய் பார்ப்போம். என்னடா இது எங்கிட்டு போகிறேன்னே புரிய மாட்டேடுது. இது வந்த இடம்ங்க. ஆனால் வந்து இப்படி போகன்னு தான் எனக்கும் தெரில. பேசாமல் நான் கீழே போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கீழே எப்படி இருக்குண்டு. ஓகே கீழே வெடிச்சனால அந்த இதாகிடுச்சு. ஃபுல்லாக அந்த சாண்டாகிடுச்சு. ஆஹா இது வேறு போட்டு இந்த சாண்டு டேய் கடுப்பு எடுத்துங்க. இந்த சாண்டு வேறு வச்சுட்டே போவோம். இது டார்ச்செல்லாம் என்னடா இது. அந்த இருக்குங்க பெட்டியை பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி மாப்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா வந்துக்கோங்க. ஓப்பன் இப்படியா? கோல்டன் ஆப்பிள் இருக்குங்க. பரவாயில்ல. கோல்டன் பேரோ வேணாம் தேவையில்ல. பாட்டு பாட்டோம்னா அப்புறம் காப்பிரைட்ஸ் அதுக்கும் கொடுத்துருவாங்க அவங்க. நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே இது என்னது? ஆரஞ்சு பழமா? இது நமக்கு ட்ராக் தேவைப்படுமாங்க ஃப்யூச்சரில்? ஏதாவது ரோலர் கோஸ்டர். எனக்கே ரோலர் கோஸ்டர்னு சொல்ல போதே ரோல் ஆகுது வாயெல்லாம். ஓகே செய்யலாம்னு இருந்தால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிளிஃப் இங்கே தான் நம்ம கிளிஃப் தான் அது. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். சரி
அடுத்து வேறு ஏதாச்சும் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேன்றது எனக்கு. இதை பார்த்து வச்சுட்டு போகிறேங்க. ஏன்னா இதை அந்த குழியில் விழுந்தேனே மறக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் உயிர் பாலத்தை காமிச்சிட்டேன் எனக்கு. ஓகே வச்சுக்கிட்டே போகிறேன். அப்படியே தெரியலை எதுவும். இது இருக்க பாருங்கள். என்சாண்ட் புக்கு இருக்குது, பரவாயில்ல எடுத்து வச்சுக்குவோம். டார்ச் இருக்குது. டார்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன். நான் அதுக்கே வாய் வர மாட்டேங்குது. சரியா என்னடா இது ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்க, இப்போ ஒன்றுமே தர மாட்டேறீங்க. சரி நம்ம வந்து அப்படியே போவோம். அது நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் மறுபடியும் வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா அந்த கிளிஃப் போட்ட வீடியோ வேஸ்ட் ஆகிடும். ஓகே டெட்டன்டா மாதிரி இல்லை இப்படி தான் டெட்டன் நினச்சி அசிங்கப்படுத்தாதெல்லாம் போட்டு. சரி டெட்டன்னு நினச்சி இந்த பக்கம் போனால் வழி இருக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகே இது டெட்டன்டா. ஆமாம் டெட்டண்டு. என்னடா அவங்க டெட்டண்டா வச்சு தொலைகிறீங்க போட்டு. ஓகே இந்த இடம் ஃபுல்லாக வந்த இடம். டார்ச் வச்சா ஃபுல்லாக வந்த இடம்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதே. இது என்ன இடம் புதுசாக இருக்குது, இது புதுசாக இருக்குது அண்ணே, இது புதுசாக இருக்குண்ணே. ஓகே இது என்ன இடம்? கண்டிப்பாக ஸ்போனர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அதனால் டேட்டை வச்சு அடித்து விட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா எனக்கு தெரியாதுங்க. முன்ன பின்ன எனக்கு விளாட தெரிஞ்சுட்டு தான் சொல்லியிருப்பேன் நான். சரி ஓகே நம்ம வந்து அதெல்லாம் உடச்சி வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு தேவைப்படும்ல. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் பண்ணலான் இருக்கேன். நான் ஐடியாவில் இருக்கேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ரோலர் கோஸ்டர் செய்யலாம் நம்ம கண்டிப்பாக. செஞ்சு நம்ம வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஏன் வந்து சைடு வாக்கில் தோணுனேன்னா கீழே போயிட்டேன்னா தெரியாமல் விழுந்து செத்துட்டுனா மறுபடியும் வர முடியாது கைஸ்னால விடுங்க. சரி நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதனால் வந்து நானும் கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆனேன். பாக்ஸ் இருக்குண்டு பார்த்தா இந்த பாக்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ண பாக்ஸ். ஓகே வேறு ஏதாவது பார்க்குறேன். என்னங்க இது என்னோட அப்படி போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே இதில் தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை இதில். ஸோ சார் எவ்வளோ நேரம்டா என்னங்க இப்படி கடுப்பாகுது இந்த இடத்துல இறங்குறக்கு. சரி டே என்னாச்சு? க்ரீப்பர். அந்த க்ரீப்பர் சனியை வந்து வெடிச்சு தொலைகிறாங்க. அப்பா ஏண்டா போட்டு கடுப்பேத்துறீங்க நீங்கள். ஐயோ எனக்கு ரொம்ப ஐயோ இந்த ஸ்பைடர் வெப்பாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குத. ஐயோ சாமி. ஓகே இதையாச்சும் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வந்து இது தேவைப்படும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த பக்கமே வழி இருக்கா பார்த்தீங்கன்னா? இன்னொரு இடத்த தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆஹா அடிக்கணும் தலையில். இந்த இடத்துல வந்த இடம் மாதிரியே இருக்கே. சரி நம்ம போவோம். அப்படியே சாப்பாடு வேணால் திண்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது மாப்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். தெம்பாக போகலாம். நம்ம வந்து இந்த ஸ்பைடர் வெப்பு தாங்க எனக்கு ரொம்ப கடுப்பு ஏற்றுது இந்த இடத்துல. அயன்ஸ் இருக்குது. பட் என் செல்லுக்கு நான் கண்டிப்பாக நான் சார்ஜ் போடவே மாட்டேன். ஆனாலே வந்து சார்ஜ் 15 காமிக்குது. நான் முடியலங்க. சரி நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். சரி நான் ரொம்ப நேரம் போகும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் தான் கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஃபைனலி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு டைமண்டை. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமாங்க எனக்கு. ஓகே வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வேறு சரி விடுங்க, வேறு எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்தை செத்துருப்பேங்க. ஆர்மர் மட்டும் இல்லாட்டி இங்கே பாருங்கள் இன்னொரு டைமண்ட் வச்சுருக்காங்க. என்னோட நீங்கள் டைமண்டை போட்டு இப்படி ஒழிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் ஒரு சொல்கிறேங்க, நீங்கள் டைமண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கிற 4 பிளாக் தள்ளி கொஞ்சம் தோண்டி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நிறைய தாட்டி கிடச்சிருக்கு. அதனால் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். சரிங்க நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இங்கே மறுபடியும் எனக்கு கிடச்சிருக்கு டைமண்ட். எனக்கு இந்த கிளிப்பில் கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள் டைமண்ட். நீங்கள்
பாருங்கள் இதே டைமண்டை பாருங்கள். நான் கூட பயந்துட்டேன், டைமண்டை பார்த்தே பயந்துட்டேங்க. இது ஏதாவது வராங்களான்னு பார்த்தேன். ஓகே, வேறு ஏதாவது தோண்டி பார்ப்போங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் ஏதாவது. சரி ஓகே, நம்ம வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சு எனக்கு மனசு கேட்கல, கொஞ்சம் தோண்டி பார்த்துக்கிறேன். ஏன்னா கிட்டேருந்து டைமண்ட் விட்டுட்டு போயிடக்கூடாதுல, அதுக்கு தான். ஓகே, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவும் கிடைக்கல. ஓகே, எனக்கு வந்து எதுவும் கிடைக்கல. சரி விடுங்க, இதை உடச்சி பார்த்தாலும். ஓகே, எதுவும் கிடைக்கல. சரி, நம்ம அப்புறம் வேறு ஏதாவது பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் பார்த்துட்டேன் மறுபடியும் டைமண்டை. இங்கே பாருங்க, டைமண்டு கிடச்சிருச்சு. இன்றைக்கி டைமண்ட் வேட்டை தாங்க நமக்கு. டே, இது இருக்கிறது ஃபுல்லாக லேட்டாக தான் வெட்ட முடியுமாடா? சரி ஓகே, டைமண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. நான் வந்து மறுபடியும் தோண்டி பார்க்குறேன் ஏதாவது கிடைக்குதாண்டு. சரி ஓகே, வேறு ஆஹா, என்னடா 2 டைமண்டா பாவிகளா. ஆனால் இன்றைக்கி கிடச்சிருக்குங்க நிறைய லூட்டு, நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, 15 கிடச்சிருக்கு, 15 டைமண்ட். பாவ் இல்லை. சரி, அப்புறமா நான் வந்துட்டேன் என் வீட்டுக்கு. எப்படின்னா ஒரு ஜாம்பிஸ் அடித்து சத்துட்டேன். ஓகே, நான் வந்து 22 டைமண்ட்ங்க. ஆஹா, இது போதுங்க நமக்கு லெதர் போட்டுற செய்கிறதுக்கு, லெதர் டைமண்ட் பிக்காக்ஸ் செய்கிறதுக்கு. ஓகே, வேறு இன்னைக்கு கிடைச்சது ஃபுல்லாக இந்த இடத்துல எடுத்து வைக்கிறோம். ஃபுல்லாக இன்னும் நிறையா இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து அதை ஃபுல்லாக ஆஃப்லைனில் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு நான் வந்து டைமண்ட் கிடச்சா கூட ஆஃப்லைனில் எடுத்துடலாம்னா எடுத்துகிட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வீடியோ போடுவேன். ஓகே, அப்புறமா இதெல்லாம் அங்கெல்லாம் கிடச்சிச்சு தான், அதெல்லாம் கிடச்சதை ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். இது என்னன்னு தான் தெரில. சரி, இதை போட்டு பார்ப்போம் மண்ணில். என்னடா இது, இங்கே யாரா என்னடா வரமாட்டேங்குது. ஓகே, இது வரல, என்னன்னு தெரில. ஓகே, வச்சுருவோம் அப்படியே. இது தேவையில்லை. தொட முடியலையே. டாச்சு டேய், என்னங்க அது தொடவே முடியல. ஓகே, அச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸு தேவையில்ல, இது தேவையில்ல, ஸ்டிங்க்கு, அப்புறம் இது அயனை வச்சுருவோம் சேர்த்து. ஓகே, அப்புறம் வேறு போன் தேவையில்லை. இது சேடில் வச்சிடும். ஓகே, நான் என்னடா அப்புறம் ராகமாக பாடிட்டு ஓகேன்ட்டு. சரி, இந்த வீடியோ முடிக்க போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக கணிச்சது கரெக்டு தான். இந்த வீடியோ இடையில நான் எந்த எதுவுமே கேட்கல, லைக் ஷேர் கமெண்ட் எதுவுமே. கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏங்க லைக் பண்ணாமல் நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே இருக்கும் லைக் பட்டன், அதை பண்ண மாட்டீங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பக்கத்தில் கிளிக் பண்ணிடுங்க. சரி, உங்களை விட உங்களை பாய்.